ஹாய் எவ்ரிவன், இன்றைக்கி வந்துட்டு காராபூந்தி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு நான் ஒரு பவுலில் வந்துட்டு 1 கப் அளவுக்கு கடலை மாவு சேர்த்துக்கிறேன். கால் கப் அளவுக்கு அரிசி மாவு, தேவையான அளவுக்கு உப்பு நான் 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன். 2 பிஞ்ச் அளவுக்கு பெருங்காயத்தூள், 1/2 டீஸ்பூன் காரப்பொடி, 1/4 டீஸ்பூனுக்கும் கொஞ்சம் கம்மியாக மஞ்சள் பொடி சேர்த்துக்கிறேன். இப்போ இது எல்லாத்தையுமே வந்துட்டு ஃபஸ்ட்டு ஒரு ஸ்பூனால் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ தண்ணியை மொத்தமாக ஊற்றிடாதீங்க, கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நல்லா ஸ்மூத்தான ஒரு மாவு பதத்துக்கு இதை கரைச்சிக்கலாம். ஸோ பாருங்கள், மாவோட கன்சிஸ்டன்சி இப்படி தான் இருக்கணும். இதுதான் கரெக்டான கன்சிஸ்டன்சி. இப்போ வந்து நான் கொஞ்சமாக வந்துட்டு பேக்கிங் சோடா சேர்த்துக்கிறேன். சேர்த்து இன்னொரு வாட்டி நல்லா கலந்துக்கலாம். கடைசியாக வந்துட்டு இதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். இதுதான் வந்துட்டு பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு பூந்தி வந்து நல்லா கிறிஸ்பியாக கொடுக்கும். பூந்தியோட டெக்ஸ்சர் நல்லாயிருக்கும், நல்லா முறுமுறுன்னு வரும். மாவோட பதம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ரொம்பவும் தண்ணியாக இல்லாமல் ரொம்பவும் திக்காக இல்லாமல் மீடியமாக அப்படி இருக்கணும், நல்லா ஸ்மூத்தாக. எண்ணெய் சூடானதும் ஃபஸ்ட்டு வந்துட்டு ஒரு 4 பூண்டை நல்லா நச்சுட்டு அதை வந்து பொரிச்சு எடுத்துக்கிறேன். இப்போது ஒரு ஜல்லிக்கரண்டி எடுத்து எண்ணெய்க்கு நேராக வச்சு பூந்தி மாவுலேருந்து ஒரு கரண்டி எடுத்து ஊற்றி அப்படியே பொறுமையாக வந்து கரண்டி மேலே வச்சு தேய்ச்சிக்கிட்டே இருங்க. கீழே வந்து பூந்தி விழுந்துக்கிட்டே இருக்கும். பூந்தி வந்து நீங்கள் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நல்லா பொரிய ஆரம்பிக்கும். நல்லா பொரிஞ்சு அப்படியே கோல்டன் கலரில் வர வரைக்கும் இதை நல்லா பொரிச்சு எடுத்துக்கலாம். ஒரு ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா பூந்தி வந்துட்டு எண்ணெயில் போட்டதை விட இப்போ பார்த்தீங்கன்னா சலசலப்பு அடங்கியிருக்கும். அண்ட் உங்களுக்கு நீங்கள் கரண்டியால் திருப்பும் போதே பார்த்தீங்கன்னா நல்லா கிறிஸ்பியான சவுண்டு வரும். அப்போ இதை அடுப்புலேருந்து எடுத்துடலாம். எல்லா பூந்தியும் போட்டு முடிச்சதுக்கப்புறமா அதே எண்ணெயில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பச்சை வேர்க்கடலை சேர்த்து நல்லா பொரிச்சு எடுத்துக்கலாம். அது கூடவே ஒரு 5-6 உடச்ச முந்திரி பருப்பும் சேர்த்து நல்லா கோல்டன் கலர் வர வரைக்கும் பொரிச்சு எடுத்துக்கலாம். கடைசியாக வந்துட்டு ஒரு கொத்து கருவேப்பிலை அதையும் போட்டு நல்லா பொரிச்சு எடுத்துக்கலாம். கருவேப்பிலை போடும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக போடுங்க. இப்போ நம்ம பொரிச்ச நட்ஸு கருவேப்பிலை எல்லாத்தையுமே இந்த பூந்தி கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் மிக்ஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னாக்கா பூண்டு வந்து நல்லா மொறுமொறுன்னு இருக்கும், கருவேப்பிலையும் மொறுமொறுன்னு இருக்கும். அது ரெண்டுத்தையுமே கையால் நல்லா நசுக்கி விட்டு அப்படியே பூந்தி கூட சேர்த்து மிக்ஸ் பண்ணுங்கள். அப்போ தான் வந்துட்டு உங்களுக்கு கடையில் கிடைக்கிற மாதிரியான பூந்தியோட ஃப்ளேவர் கிடைக்கும். உங்களுக்கு கடையில் வாங்குற மாதிரி பூந்தி கிடைக்கணும்னு சொன்னாக்கா நீங்கள் ஃபஸ்ட்டு பண்ண வேண்டியது பூந்தி மாவில் கடைசியாக 1 டீஸ்பூன் எண்ணெய் கண்டிப்பாக சேர்க்கணும். அதே மாதிரி பூண்டையும் கருவேப்பிலையும் நல்லா மொறுமொறுன்னு பொரிச்சிட்டு மிக்ஸ் பண்ணும்போது நல்லா வந்து அதை நொறுக்கி விடணும். அப்போ தான் உங்களுக்கு பூந்தியோட ஃப்ளேவர் கடையில் கிடைக்கிற மாதிரியே இருக்கும். இந்த பூந்தி டேஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அப்படியே பர்ஃபெக்டாக ஷாப்பில் கிடைக்கிற மாதிரியே இருக்கும். ரொம்பவே டேஸ்டியாக ஈஸியாக செய்யக்கூடிய ஒரு ஷாப் ஸ்டைல் காராபூந்தி ரெடி. ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.